டெல்லியிடம் கிடைத்த துருப்புச்சீட்டு, சிக்கப்போகும் அந்த மூன்றாவது புள்ளி. இனிமேல் திமுக தப்பிக்கவே முடியாது. ராஜினாமா செய்ய போகும் மு.க. ஸ்டாலின், செந்தில் பாலாஜி. வணக்கம் நண்பர்களே. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஏகப்பட்ட பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி முதலமைச்சரானவர்தான் மு.க. ஸ்டாலின். அப்படிப்பட்டவர் மீண்டும் வரப்போகும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி மறுபடியும் தான் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்கிற எண்ணத்தில் திட்டமிட்டு வருகிறார். அதற்காக கூட்டணி கட்சிகளை வெளியேற விடாமல் அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்து தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார். என்றாலும் தற்போது எதிர்பாராத வகையில் அதிமுக, பாஜக, பாமக என அதிரடியான கூட்டணி உருவாகப் போவதால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பில்லை என்பது தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாகவே திமுக தரப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளது. இந்த நேரத்தில் அமலாக்கத்துறையின் சோதனைக்கு எதிராக டாஸ்மாக் துறை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பதால் இந்த துறையில் ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கிறது. அதனால்தான் அதை கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக இவர்கள் நீதிமன்றத்தில் தடை வாங்கி இருக்கிறார்கள் என்று தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டாஸ்மாக் துறையில் இதுவரை கிடைத்த ஆதாரங்களை டெல்லி அமலாக்கத்துறை அதிகாரிகளிடத்தில் கேட்டறிந்துள்ளார். அப்போதுதான் டாஸ்மாக் துறையில் மிகப்பெரிய தொகையை சட்டவிரோத பண பரிவர்த்தனை மூலமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மருமகன் சபரீசனுக்கு அனுப்பி வந்ததை தாங்கள் கண்டுபிடித்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் மாதந்தோறும் 1000 கோடிக்கு மேல் சபரீசனின் கணக்கு போய் உள்ளது என்பது குறித்த ஆதாரங்களை அமித்ஷா இடத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். அதோடு இப்படி டாஸ்மாக் மூலம் கணக்கில் காட்டாமல் விற்பனை செய்யப்பட்ட மதுபானங்களின் வருமானம் சபரீசனுக்கு மட்டுமே அதிகமாக போய் உள்ளது. அதோடு இந்த விவகாரத்தில் யாரேனும் இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாகவே அவர்கள் இருவரும் டீலிங் செய்துள்ளார்கள் என்கிற சீக்ரெட்டையும் அமித்ஷா இடத்தில் புட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் 3 நாள் ரெய்டில் டாஸ்மாகில் அமலாக்கத்துறை பெரிதாக எதையும் கைப்பற்றி இருக்க மாட்டார்கள் என்று நினைத்த நேரத்தில் தற்போது மு.க. ஸ்டாலினின் மருமகன் கணக்குக்கு மாற்றப்பட்ட பல லட்சம் கோடி பணம் குறித்த ஆதாரத்தை அமலாக்கத்துறை கைப்பற்றி இருக்கிறது. இதன் காரணமாக மு.க. ஸ்டாலினுக்கு செல்ல வேண்டியது அவரது அக்கவுண்டுக்கு நேரடியாக செல்லாமல் அவரது மருமகன் வழியாக அவருக்கு போயிருக்கிறது என்பதையும் டெல்லி மேலிடம் உறுதி செய்து விட்டார்களாம். அதனால் அடுத்த கட்டமாக செந்தில் பாலாஜி மட்டுமின்றி மு.க. ஸ்டாலினையும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரவும் திட்டமிடப்பட்டு வருகிறார்களாம். அதனால் இதுகுறித்த விசாரணை கூடிய சீக்கிரமே நடைபெறவுள்ள நிலையில் செந்தில் பாலாஜியை தொடர்ந்து சபரீசன் கட்டம் கட்டப்பட்டு டாஸ்மாகில் முறைகேடு செய்தது மட்டுமின்றி அந்த பணத்தை எல்லாம் இவரது கணக்கிற்கு அனுப்பியதன் பின்னணி என்ன, அவரது பின்னணியில் இருப்பது யார் யார் என்கிற விசாரணை நடத்தப்பட உள்ளதால் அப்படி நடத்தப்படும் விசாரணையில் தான் சபரீசனுக்கு பின்னால் மு.க. ஸ்டாலின் இருப்பது தெரிய வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை போன்று மு.க. ஸ்டாலினையும் அமலாக்கத்துறை தட்டி தூக்குவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. டெல்லி விவகாரத்திலும் இப்படித்தான் புதிய மதுபான ஊழலில் வந்த பணம் எல்லாம் இன்னொருவர் மூலமாக தான் கெஜ்ரிவாலுக்கு சென்றிருந்தது. அதேபோல்தான் இப்போது மு.க. ஸ்டாலின் விவகாரத்திலும் செந்தில் பாலாஜி இடத்திலிருந்து சபரீசனுக்கு சென்று அவர் மூலமாக மு.க. ஸ்டாலினுக்கு சென்றுள்ள விவகாரம் அடுத்த அம்பலத்துக்கு வரும்போது மு.க. ஸ்டாலின் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்படுவார். அந்த வகையில் இன்னும் 5 மாதங்களில் இந்த டாஸ்மாக் ஊழல் சம்பந்தமாக மு.க. ஸ்டாலினுக்கு அமலாக்கத்துறை மிகப்பெரிய அளவில் நெருக்கடி கொடுக்க போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அப்படி அவர் கொடுக்கும் நெருக்கடி காரணமாகவே மு.க. ஸ்டாலின் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஓட்டம் பிடித்து விடுவார் என்றும் கூறப்படுகிறது. அந்த அளவிற்கு தற்போது டெல்லி மேலிடம் மு.க. ஸ்டாலினை எப்படி அட்டாக் செய்வது என்று கடுமையாக ஸ்கெட்ச் போட்டு வருகிறார்களாம். அதனால் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டால் திமுக குடும்பத்திற்கு சிக்கல் இன்னும் அதிகரித்துவிடும் என்கிற தகவல்களும் வெளியாகியுள்ளன. அந்த அடிப்படையில் தான் முதல் கட்டமாக டாஸ்மாக் துறைக்குள் நுழைந்து செந்தில் பாலாஜி அட்டாக் செய்த அமலாக்கத்துறை இப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூலமாகவே செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமாருக்கு சம்மன் அனுப்பியுள்ளார்கள். அதனால் அடுத்தபடியாக அவரிடத்தில் விசாரணை நடத்தும் போது மூடி மறைத்து வைக்கப்பட்டுள்ள பல அதிர்ச்சி ஆதாரங்கள் மொத்தமாக அம்பலத்துக்கு வரும் என்றும் அமலாக்கத்துறை வட்டாரங்களிலிருந்து பரபரப்பு செய்திகள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி, அதிமுக, பாஜக கூட்டணி அமைத்தால் என்ன நடக்கும்? மு.க. ஸ்டாலினுக்கு உளவுத்துறை கொடுத்த அதிர்ச்சி தகவல். பதற்றத்துடன் அறிவாலயத்தில் நடந்த அவசர ஆலோசனை. அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்திப்பதற்கு முன்பு வரை மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக தான் ஆட்சிக்கு வரும் என்று உறுதியாக நம்பிக்கொண்டிருந்த மு.க. ஸ்டாலின் தற்போது உச்சக்கட்ட அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறார். அதோடு இப்படி பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைப்பதால் ஒட்டுமொத்த சிறுபான்மையினரின் வாக்குகளும் திமுகவுக்கு தான் வரும் என்றும் அவரால் உறுதியாக நம்ப முடியவில்லை.
காரணம், நடிகர் விஜயும் அரசியல் களத்துக்குள் வந்திருப்பதால் திமுக மீது அதிருப்தியில் இருக்கும் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி கிறிஸ்தவர்களின் பெரும்பாலான ஓட்டுகளை அவர் தன் பக்கம் இழுத்து விடுவார். அதன் காரணமாகவே கடந்த காலங்களில் சிறுபான்மையினரின் வாக்குகளை மலை போல் நம்பியிருந்த மு.க.ஸ்டாலினுக்கு இந்த முறை அந்த நம்பிக்கை போய்விட்டதாம். அதனால்தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு செல்கிறார் என்றதும் அந்த தகவலை சட்டசபையில் பதட்டத்துடன் கூறியிருக்கிறார். அதோடு அதிமுக கூட்டணியில் இந்த முறை சீமானும் இணையப் போவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து அவரை திமுகவினர் அட்டாக் செய்து வருவதால் இந்த முறை திமுகவை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்பதற்காகவே அவரும் அதிமுக கூட்டணிக்கு வரப்போகிறாராம். அதன் காரணமாக திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் பெரிய அளவில் அப்செட்டில் இருக்கிறார்கள். இதற்கு இன்னொரு முக்கிய காரணமும் உண்டு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக, பாமக கட்சிகள் கூட்டணி வைத்தபோது டிடிவி தினகரன் இந்த கூட்டணியில் இல்லை, சீமானும் இல்லை. ஆனால் இந்த முறை அவர்களும் வரும்போது இன்னும் வாக்கு வங்கி பெரிய அளவில் அதிகரித்துவிடும். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 43% ஓட்டுகளை பெற்ற நிலையில் அதிமுக கூட்டணி 39% எடுத்தார்கள். 4% மட்டுமே அவர்களுக்கிடையே வித்தியாசம் இருந்தது. அதனால் இந்த முறை மேலும் 2 கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வந்துவிட்டால் திமுகவை அதிமுக கூட்டணி வீழ்த்திவிடும். சீமானும் டிடிவி தினகரன் இன்னும் சில கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரப்போவதால் வாக்கு வங்கி பெரிய அளவில் எகிர்வதற்கு வாய்ப்பு அதிகரித்துள்ளது. அதன் காரணமாகவே வெளியில் தான் தைரியமாக இருப்பது போன்று மு.க.ஸ்டாலின் காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் பெரும் பதட்டத்தில் இருப்பதாக கூறுகிறார்கள். இந்த நேரத்தில் இப்படி அதிமுக, பாஜக கூட்டணி உருவாகிவிட்டதால் 2026 சட்டமன்ற தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் திமுக உளவுத்துறையிடம் ஒரு தகவல் கேட்கிறார் மு.க.ஸ்டாலின். அப்போது அவர்கள் ஆளும் திமுக மீது பொதுமக்கள் எந்த அளவுக்கு அதிருப்தியாக இருக்கிறார்கள் என்பது குறித்த பல ரிப்போர்ட்டை கொடுத்துள்ளார்கள். அதோடு மட்டுமின்றி இந்த முறை திமுகவை வீழ்த்தியாக வேண்டும் என்று அதிமுகவுடன் இணைந்துள்ள பாஜக, பாமக, அமமுக, தமாக, புதிய தமிழகம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே வெறியோடு இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் சீமானும் இந்த கூட்டணிக்கு வந்தால் அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடைவதை தவிர்க்கவே முடியாது என்று திமுக உளவுத்துறை மு.க.ஸ்டாலினுக்கு ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்துள்ளதாம். அதன் காரணமாகவே திமுகவின் பெரும் புள்ளிகளுடன் அறிவாலயத்தில் ஒரு அவசர மீட்டிங் போட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி எதிர்கொள்வது, ஒருவேளை தேர்தலில் தோல்வியடைந்து விட்டால் மொத்த டாஸ்மாக் ஊழலையும் அம்பலப்படுத்தி வருடக்கணக்கில் சிறையில் தள்ளி விடுவார்களே, இதிலிருந்து எப்படி தப்புவது என்று மு.க.ஸ்டாலின் அவசர ஆலோசனை நடத்தியிருப்பதாக திமுக வட்டாரங்களில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியுள்ளது. அந்த அளவுக்கு திடீரென்று அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி டீல் போட்டிருப்பது மு.க.ஸ்டாலினுக்கு மரண பீதியை கொடுத்துள்ளது. நண்பர்களே, டாஸ்மாக் துறையில் அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டில் செந்தில் பாலாஜியிடமிருந்து மாதந்தோறும் சபரீசனுக்கு மிகப்பெரிய தொகை போய்கொண்டிருந்த சீக்ரெட் ஆதாரம் சிக்கியிருப்பது. இன்னும் 5 மாதங்களில் இந்த டாஸ்மாக் ஊழலை இன்னும் பெரிய அளவில் வெளியில் கொண்டு வந்து மு.க.ஸ்டாலினை கட்டம் கட்ட டெல்லி மேலிடம் திட்டமிட்டு வருவது மற்றும் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக மெகா கூட்டணி உருவாக்கிவிட்டால் திமுக கூட்டணி தோல்வியடைந்துவிடும் என்று மு.க.ஸ்டாலினுக்கு உளவுத்துறை அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்த நிலையில் அறிவாலயத்தில் நடந்த அவசர ஆலோசனை குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.